கூடுமா Galata presents Arun Prasad Fans Festival, presented by GT Holidays, South India's #1 travel brand. Co-presented by MCR Pure Cotton Club, formals and casual shirts. Powered by Sunland, பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil மற்றும் வேலம்மாள் Nexus. Associate sponsor Darling 2025 New Year deals, latest smartphones at lowest EMI. Hospitality partner We Spaces, moments made magical. இன்னைக்கு பிக் பாஸ்ல வந்து அருண் போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பெரிய ஒரு நேமோட ஒரு 100 days இருந்துட்டு வந்திருக்கான் அப்படின்னா அவனுக்கு தேவையான அத்தனை சப்போர்ட்டும் வெளியிலேருந்து அர்ச்சனா தான் பண்ணியிருக்காப்புல. பிஃபோர் மேரேஜே வந்து இந்த அளவுக்கு வந்து கேர் எடுத்துக்கூடிய ஒரு பொண்ணு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எப்படி இதோட பெட்டராக ஒரு பொண்ணை நாங்கள் போய் தேர்ந்தெடுக்க முடியாது. ஸோ அதனால செலக்டட் அ நைஸ் கேர்ள் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நாங்கள் வச்சுக்குவோம். பையன் வந்து அவங்களோட பழகினதுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் பையன்ட்டு இருந்து எங்களுடைய பழைய அருணாக இருந்தால் இருந்திருக்கவே முடியாது. அவன் இப்போ இருந்துட்டு வந்திருக்கான் அப்படின்னா சேஞ்ச் அதுதான் உண்மை. அதுக்கு பிகாஸ் ஆஃப் அர்ச்சனா. எப்பா நீங்க உங்க ஒய்ஃப்க்கு லவ் யூ சொல்றதுல யாருப்பா மாட்டி விடணும்? இதுவரையும் எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு ஐ லவ் யூ சொல்லி நான் பார்த்தது இல்லை. இல்லை உனக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? 35 வருஷம் ஆச்சு. இந்த 35 வருஷமும் ஒரு நாள் கூட விடாமல் உனக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு எல்லாமே நீ தான். ஓகே, எல்லாரும் கொஞ்சம் கண்ணு முடிங்க. சத்தம்லாம் நிறைய சண்டை வரும்போது சொல்லிடுவாரு, எனக்கு நீ தான் முக்கியம், உன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்ல. நல்ல எஸ் எஸ். உண்மையிலே நீங்க என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் என் லைஃப் இன்னும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் பாசிட்டிவாகவும் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நான் இந்த லைஃப்பை பார்க்குறேன். உங்க கூட நீங்க இருப்பீங்க, உங்க கூட நான் இருப்பேன். லெட்ஸ் ஸ்டிக் டுகெதர், லெட்ஸ் க்ரோ டுகெதர். ஐ லவ் யூ. Love you too. சரி அம்மா கூப்பிடுங்க. கூடுமா சரி ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க ஹார்லி குயின்னு செல்லமா கூப்பிடுவீங்களே, அப்படி ஒரு தடவை கூப்பிட்டீங்கன்னா நான் ஹார்லி குயின்னு கூப்பிட மாட்டேன். ஆக்சுவலா எங்களுக்குள்ள வந்து சொல்லட்டுமா, நான் அதிகமா இவங்களை கூப்பிடுறது வந்து என்னன்னா கோபி அப்படின்னு கூப்பிடுவேன். கோபியா? ஆமா கோபி. என்ன கோபி? நீங்க நீங்க பரிதாபங்கள் பாத்தீங்களா? கோபி கேக்குதா? அந்த ஒரு நாங்க ரெண்டு பேரும் உட்காந்து அந்த வீடியோ பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டோம். அதுல இருந்து நாங்க ஒருத்தர் மாத்தி மாத்தி கோபி கோபின்னு தான் கூப்பிட்டுப்போம். உங்களுக்கு அர்ச்சனா கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா என்ன ஒரு விஷயம் சொல்வீங்க? நல்ல பொண்ணு. அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், எங்களை விட பெட்டராக அருணை வந்து அது பார்த்துக்கிறாங்க, அதை கவனிச்சுக்கிறாங்க, அவன் மேலே கேர் எடுத்துக்கிறாங்க. அவனுடைய எல்லா விஷயத்தையும் வந்து ஸ்டடி பண்ணி அவனுக்கு வேண்டிய விஷயங்களை எங்களோட பெட்டராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் இன்னைக்கு வரைக்கும். இன்றைக்கி பிக் பாஸில் வந்து அருண் போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பெரிய ஒரு நேமோட ஒரு 100 days இருந்துட்டு வந்திருக்கான் அப்படின்னா அவனுக்கு தேவையான அத்தனை சப்போர்ட்டும் வெளியிலேருந்து அர்ச்சனா தான் பண்ணியிருக்காப்புல. இப்போ பிஃபோர் மேரேஜே வந்து இந்த அளவுக்கு வந்து கேர் எடுத்துக்கக்கூடிய ஒரு பொண்ணு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருந்துக்குவாங்கன்றது எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால தான் சொன்னேன் பார்த்தீங்களா, எங்களுக்கு நிறைய வேலை மிச்சம். இதெல்லாம் அவங்க பார்த்துக்கூடிய அளவுக்கு. ஏன்னா நாங்கள் இதோட பெட்டராக ஒரு பொண்ணை நாங்கள் போய் தேர்ந்தெடுக்க முடியாது. ஸோ அதனால் செலக்டட் அ நைஸ் கேர்ள். ஸோ அவனுக்கு சரியான பேர் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சதுனால எங்களுக்கு பயமே கிடையாதுங்க. இவனை பற்றியும் சரி இந்த பொண்ணை பற்றியும் சரி அவங்க வந்து செல்ஃப் மோட்டிவேட்டட். அவங்க எதாக இருந்தாலும் தனியாக பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கிறதுனால எங்களுக்கு வி ஆர் ஹாப்பி அபவுட் அர்ச்சனா. ஒரு மாமனார் ஒரு மருமகள் மாதிரிலாம் நாங்கள் எங்கூட இருக்காது. மாமியார் மருமகள் மாதிரி இருக்காது. எங்கள் வீட்டில் அபி எப்படியோ அந்த மாதிரி இது எங்கள் வீட்டில் இருக்கும். அந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு ஆளாக தான் நான் நினைக்கிறேன். ஒரு அந்நியராக நாங்கள் நினைக்கிறது இல்லை. சச் அ வெரி குட். இன்ஃபேக்ட் அர்ச்சனா வந்து எனக்கு அர்ச்சனா வந்து ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி என்னன்னா, அர்ச்சனா வந்து ஃபேமிலி அந்த வேல்யூஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சனாலிட்டி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி எல்லாம் அவங்க ஃபேமிலிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க இம்பார்ட்டன்ஸோ அதே அளவுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் எனக்கு இவங்களுக்கும் அர்ச்சனா கொடுக்குறாங்க. அதை நான் என் கண்ணால் பார்க்குறேன். இப்போ நான் வந்து அர்ச்சனாவோட ஃபேமிலியோட நானும் பழகிறேன், நானும் பேசுகிறேன். பட் இவங்க கிட்ட பழகிற விதம், இவங்க கிட்ட காட்டுற அந்த லவ், அது வந்து எப்படின்னா எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டை தாண்டி எனக்கு அது ஒரு அந்த ஒரு குவாலிட்டி வந்து உண்மையிலே எனக்கு இவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த வே சொல்லியிருக்கீங்களா? இதுவரையும் சொன்னதில்லை.
பிரதர்ஸ் யாரும் இல்லை, ஒரு சிஸ்டர் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி இப்போ நாங்கள் 2 பேரும் மேல் பீப்புள் இல்லையா, ஸோ அவங்கள எப்படி வச்சுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி வச்சுக்கணுன்றது தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நாங்கள் வச்சுக்குவோம். அந்த அளவுக்கு செல்லமாக வச்சுக்குவோம்னு வச்சுக்கோங்களேன். சூப்பர் Right. சூப்பர். நீங்க பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? அதே தான் உங்கள் பையன் வந்து அவங்களோட பழகுனதுக்கப்புறம் ஒரு மாற்றம் பையன்கிட்ட இருந்து இவன் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர், எக்ஸைட்டட், அந்த மாதிரி ஒரு ஒரு டைப்பு. அதெல்லாம் இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் ரொம்ப ப்ரே பண்ணுவோம், இவன் கொஞ்சம் காமாக இருக்கணும், ஸ்மூத்தாக இருக்கணும், ப்ளீஸிங்காக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். பட் அந்த மாதிரி கொஞ்சம் இருப்பான் முதல்ல. பட் அர்ச்சனாவுடைய என்ட்ரிக்கு அப்புறம் வந்து எஸ் டோட்டலி சேஞ்ச். இவன்ட்டு நிறைய மாற்றங்கள் நாங்களே பார்க்குறோம். ரொம்ப அவனை நினச்சி கவலைப்படுவேன். ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் நாங்கள். அந்தளவுக்கு எக்ஸைட் ஆவான். ஒரு மாதிரி திடீர்னு கோவம் வந்துடும். அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு டைப் அவன். அது மாறணும்னு நினச்சிட்டே இருந்தோம். சரி, அதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கு, அவங்க அதனால் அது சேஞ்ச் ஆகிருக்கு. எங்களுடைய பழைய அருணாக இருந்தால் இருந்திருக்கவே முடியாது. அவன் இப்போ இருந்துட்டு வந்திருக்கான் அப்படின்னா எஸ் சேஞ்ச். அதுதான் உண்மை. அதுக்கு பிகாஸ் ஆஃப் அர்ச்சனான்னு சொல்லலாம். சூப்பர். இப்போ டக்குன்னு டேக் ஓவர் பண்ணிட்டாரு. நீங்க சொல்லுங்கம்மா. அதான் ரொம்ப அவனை நினச்சி கவலைப்படுவேன். தனியாக இருக்கானே இங்கே, எப்படி இருக்கானா அப்படி இப்படின்லாம் கவலைப்படுவேன். எங்கள் பாப்பாக்கிட்ட ரொம்ப போட்டு அவளை நைட் ஆகிட்டேன்னா அவளை ரொம்ப தொந்தரவு பண்ணுவேன். இவனை நினச்சி யாருக்கும் தெரியாது, எங்கள் பாப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். நானும் மோஸ்ட்லி இப்போ பாப்பா சொல்லும், தனியாக அவங்க இருப்பாங்க. அர்ச்சனா இருக்காங்கம்மா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி என்னை சமாதானப்பட்டு அப்புறம் யோசிச்சு இப்போ கொஞ்சம் நிம்மதி. இல்லைன்னா கொஞ்சம் நைட்டில் கவலையாக இருக்கும், தனியாக இருக்கானே பிக் பாஸில் அப்படின்னு கவலைப்படும். அர்ச்சனாவுக்கு வந்து என்னுடைய பாப்பா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாப்புல. ஏன்னா ஒரு வெண்டிலேஷனே இல்லாமல் இருந்ததுனால டெய்லி கால் பண்ணி பேசிக்குவாங்க 2 பேரும். அதே போல் அது அபி மூலம் நாங்களும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்குவோம். ஸோ இவங்களுக்கு இவன் இல்லாத சமயத்தில் ஷி வாஸ் வெரி மச் சப்போர்ட்டிங். அதில் கொஞ்சம் பாப்பாவும் ரொம்ப அர்ச்சனாவும் க்ளோஸாக நல்லா இருப்பாங்க பேசுவாங்க. 2 பேரும் அவங்க. சொல்லுங்க அர்ச்சனா, எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? ஆக்சுவலி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதெல்லாம் கேட்குறது. இன்ஃபேக்ட் அருண் கிட்ட கூட இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறேன். இன்னைக்கு தான் நேற்று கூட நான் ஒரு கேள்வி கேட்டேன், வாட் இஸ் த ஃபேவரட் ஹேபிட் ஆஃப் மைண்ட் தட் யூ லவ் அப்படின்னு நான் கேட்டதுக்கு he didn't have an answer. ஏன்னா அதை இந்த டேக்காக சேவ் பண்ணி வச்சேன். பட் ரொம்ப ஷையான ஒரு பர்சன். இந்த மாதிரி அப்பப்போ தான் சொல்லுவாங்க, சொல்லும் போது ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி வச்சுப்பேன் உள்ளுக்குள்ள, அப்பப்போ ஓட்டி பார்க்கணும். பட் இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் மொமெண்ட் ஃபார் மீ. இந்த மாதிரி ஒரு மேட்டர் வந்து யாரோட லைஃப்லையுமே ரொம்ப ஈஸியாக நடக்காது. ஸோ இதை நடத்தி கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலாட்டாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் everybody. And உண்மையிலே I'm very blessed to have these people in my life because இப்போ அருண் இல்லாத டைமில் I started knowing a lot about them. அதில் வந்து எனக்கு நான் வந்து ஒரு அவுட் சைடராக உள்ள வேற ஒரு ஃபேமிலியிலேருந்து வர ஒரு தேர்ட் பர்சன்ற மாதிரியான ஒரு ஃபீலே இல்லை. ஐ வாஸ் ஆல்வேஸ் கம்ஃபர்டட். எனக்கு வடைலாம் செஞ்சு வைப்பாங்க ஆண்டி. அர்ச்சனா வரலையா நீ இன்னைக்கு, உனக்கு வடை செஞ்சு வச்சிருக்கேன் உனக்கு பிடிக்கும்னு அப்படின்னு. ஸோ நமக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத யோசிச்சு அவங்க அதை பண்ணி கொடுப்பாங்க. அங்கிள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஓப்பனாக கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்க நம்ம மேலே இருக்கிற ஒரு கேரில் சொல்லுவாங்க. என்னதான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க போகலாம். பட் ஆனால் ஹி டேக்ஸ் அ கேர் டு ஆக்சுவலி அக்னாலேஜ் ஆர் குட் ஒர்க்ஸ் அண்ட் கிரிட்டிசைஸ் ஆர் யூனோ மீடியவலாக இருக்கிற ஒர்க்ஸ் எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணுவார். ஸோ அது மூலிமா வி கேன் ஹேவ் அ கிளாரிட்டி, லைக் இது இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும், அப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும்ன்ற மாதிரி. அங்கிள் வந்து பேசிக்காக பயங்கரமான ஒரு கிளியர் மைண்டட் பர்சன். அவருடைய நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இன்க்ளூடிங் அருண் பிக் பாஸ் போனப்போ அவர் பேசிட்டு என்கிட்ட சொன்ன விஷயங்கள், அவர் பாரு எப்படி வரப்போறாரு பாரு அப்படின்ற மாதிரி சொன்ன விஷயங்கள் எல்லாமே பேக் டு பேக் உண்மையாச்சு. இன்ஃபேக்ட் நான் பிக் பாஸ் போயிருந்தப்போ he told me that I was going to become the title winner even before முன்னாடியே. ஸோ அவருக்கு அதை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுற அந்த எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம எதுனாலுமே அவர்கிட்ட கேட்டு இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு ஒரு கிளாரிட்டியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அருண் மட்டும் இருந்தார் அந்த மாதிரி என் லைஃப்பில். இப்போ ஐ ஹாவ் திஸ் ஃபேமிலி டு யூனோ செரிஷ் ஃபார் லைஃப் டைம். ஸோ ஐம் பிளெஸ்ட். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ வந்து நிறைய சூப்பரான விஷயங்கள் அழகாக பேசியாச்சு.
அண்ட் நீங்கள் வேற எங்களுக்கு ஆக்சுவலி நாங்கள் எதிர்பார்த்தோம் நீங்கள் சூப்பராக பேசுவீங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் பயங்கரமாக பேசுறீங்க. அதுக்காக எங்கள் டீம் வந்து யோசிச்சு ஆன் ஸ்பாட்ல இப்போ ஒரு விஷயம் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஐயோ ஐயோ இங்க வந்து ஏதாவது சிக்க வச்சிடாதீங்கன்னு. இங்க வந்து the OG ஜென்டில்மேன் அண்ட் the ஜென்டில்மேன் வந்து 2 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள இப்போ ஒரு ஃபேஸ் ஆஃப் நடக்க போகுது. ஸோ 2 பேருமே என்னன்னா ஒரு லவ்வர் பாய் மோடுக்கு இப்போ மாற போறீங்க. ஸோ உங்க பேரை வந்து நீங்க ப்ரப்போஸ் பண்ண போறீங்க. ஐயோ உங்க அதாவது என்ன ஜாப்? இதுல என்ன ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம்னா, நானே ரொம்ப ஷை, என்னை விட எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப ஷை. எல்லாமே இன்னைக்கு நான் உடைக்கப்படும் இந்த இடத்துல. ஸோ ஒரு போர்டு நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அவங்களோட அந்த ப்ரப்போசல் இம்ப்ரெஸ் ஆகுறீங்களா இல்லையா அப்படின்றத வச்சு எஸ் ஆர் நோ நீங்க வந்து காமிச்சா போதும். அவ்வளவுதான். உங்க 2 பேருக்கும் சிம்பிளான ஜாப் தான் நாங்க வச்சிருக்கோம். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் யாரு? எங்க அப்பாவே ஆரம்பிச்சிட்டாங்க. கமான் டாடி, நீங்க தானே ஆக்டர் ஆகணும்னு வெயிட் பண்ணீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க யூஸ் பண்ணி அதாவது ஒரு மாதிரி மாட்ட விட்டுறாதடா. எப்பா நீங்க உங்க ஒய்ஃப்க்கு லவ் யூ சொல்றதுல யாருப்பா மாட்டி விடுவா? நான் வீட்டுக்கு போகணும்ல, அவங்களோட தானேப்பா வீட்டுக்கு போறீங்க. அதை தான் சொல்றேன். ஐயோ, இதை நானும் என் போன்ல வீடியோ எடுக்கணுமே, பார்த்தாலே காலி. எனக்கே இதை பார்க்கணும் போல இருக்கு. ஆக்சுவலா அவங்க 2 பேரும் சொந்த அத்தை பொண்ணு அத்தை பையன். சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா வந்து எங்க அம்மாவை தூக்கிலாம் வச்சு சின்ன வயசுல விளையாடி ரொம்ப க்ளோஸ்னு வச்சுங்களேன், ரொம்ப ரிலேட்டிவ் எனக்கு மாமா பொண்ணு. இதுவரையும் எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு ஐ லவ் யூ சொல்லி நான் பார்த்தது இல்ல. இன்னைக்கு என்னோட சேர்ந்து பல பேர் பார்க்க போறாங்க. ஐ அம் சோ எக்ஸைட்டட். அம்மா ரெடியா? ஓகே, கம் ஆன் டாடி. என்ன சொல்லணும்? இவ்வளவு நேரம் பலபலன்னு பேசிட்டு இருக்கீங்க. அது அதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கு. அதுக்குன்னு என்ன அங்கிள் காதலுக்கு வயது இல்லை அங்கிள். கம் ஆன். என்னோட லைஃபே நீதான் அப்படி சொல்லிட்டீங்கன்னா முடியல. உனக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? 35 வருஷம் ஆச்சு. இந்த 35 வருஷமும் ஒரு நாள் கூட விடாம உனக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு எல்லாமே நீ தான். ஓகே, எல்லாரும் கொஞ்சம் கண்ணு முடிக்குங்க. என்னுடைய எல்லாமே ஒய்ஃப் தான். ஒய்ஃபுக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் எதை வேணாலும் இதுக்காக ஒய்ஃபுக்காக தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு என் ஒய்ஃபுக்கும் என்னை விட்டால் வேற யாரும் இல்லை, அதுதான் உண்மை. இருந்தும் அதனால எல்லாமே நான் தான். அப்படிங்கும்போது நான் தானே பார்த்துக்கணும். அதில் ஓகே அம்மா, நீங்க ஹாப்பியா இப்போ? அதாவது 2 பேருக்கும் ஏதாவது சண்டை வர்றப்ப சொல்லுவார். அதெல்லாம் வரும், சண்டையெல்லாம் நிறைய போடுவோம். சத்தம்லாம் நிறைய சண்டை வரும்போது சொல்லிடுவாரு, எனக்கு நீ தான் முக்கியம், உன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்ல. ஆனா அதெல்லாம் சும்மா இந்த சண்டையா தான் இருக்கும். அடுத்த செகண்ட் சரியாயிடும் எங்களுக்கு. சரி, என்ன எஸ் தானா அப்போ? ஆமா ஆமா, சத்தமா நீங்க ஒரு தடவை சொல்லுங்க. ஆமா, எஸ் எஸ் கட்டிடுங்க. எஸ் எஸ், அதாவது நான் பொய் சொல்லலை அப்படின்னு தானே எஸ் அது. ஆமா ஆமா. சரி, அப்பா வந்து அழகா உங்களுக்கு வந்து கட்டிலாம் பிடிச்சி லைட்டா முத்தலாம் கொடுத்தாரு. உங்களுக்கு லவ் யூ அப்பாக்கு சொல்லுங்க. சொல்லுங்க. தேங்க்யூ. ஆக்சுவலா இது சொன்னதே இல்லை. ஓகேவா? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். அப்படி இது வரைக்கும் சொன்னதில்லை. என் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க, என் மேலே ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க. அவங்களோட லவ்வை எப்படி காட்டுவாங்கன்னா செயலில் தான் காட்டுவாங்க, இந்த மாதிரி வேர்ட்ஸில் இல்லை. பட் எனக்கு தெரியும் யார் இவங்க அப்படின்னு எனக்கு தெரியும். இப்போ இவங்க எப்படி ரொம்ப இன்டிமேட்டாக லவ் பண்ணுறாங்களோ அதை விட பல மடங்கு நாங்கள் இன்டிமேட்டாக லவ் பண்ணியிருக்கோம். அதான் உண்மை. அதனால் அதை நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம்ல. 35 years எங்களுக்கு. அதனால் எங்களை மாதிரி இவங்க இருந்தால் போதும். இப்போ பாருங்க, இப்படி சூடு. அவங்க என்ன சொன்னாங்க, அதாவது எங்களை மாதிரி அவங்க இருந்தா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொன்னாங்க. சக்சஸ்ஃபுல்லா தந்தை வழியிலேயே மகன். இப்போ உங்களை எனக்கு ஒரு 5 வருஷமா தெரியும். அதில் உண்மையிலே நான் சொல்கிறேன் அர்ச்சனா, ஐம் ரியலி ஸோ ஹாப்பி டு நீங்கள் என் லைஃப்பில் இருக்கிறத நான் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன். இட்ஸ் நாட் அ ஜோக். ஏன்னா த அமௌண்ட், த லவ், நம்ம போடுற அந்த எஃபர்ட் இருக்கு இல்லையா, லவ்க்கு நம்ம லவ் நீட் எஃபர்ட். அந்த எஃபர்ட் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒருத்தவங்க மேலே கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் நம்ம அவங்க மேலே அந்த அக்கறை, இந்த விஷயங்கள் தான் லவ். இப்படி பார்க்குறப்ப உண்மையிலே நான் தனியாகவே வளர்ந்த பையன். நான் ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டல்லே வளர்ந்த பையன். எனக்கு எங்கள் அப்பா அம்மா ரொம்ப பிடிக்கும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். பட் ஸ்டில் நான் தனியாகவே வளர்ந்த பையன். உண்மையிலே நீங்கள் என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் என் லைஃப் இன்னும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் பாசிட்டிவாகவும் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் இந்த லைஃப்பை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என் லைஃப்குள்ளே ஒரு நல்ல ஃப்ரெண்டாக வந்ததுக்கு. இப்போது
ஒரு நல்ல ஒரு கம்பெனியனாக என் கூட ட்ராவல் பண்ணுறீங்க. கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணிங்கன்னா லைஃப் லாங் உங்களை நான் சூப்பராக ஹாப்பியாக வச்சுருப்பேன். நானும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன். பிகாஸ் என் கூட நீங்கள் இருப்பீங்க, உங்கள் கூட நான் இருப்பேன். லெட்ஸ் ஸ்டிக் டுகெதர், லெட்ஸ் க்ரோ டுகெதர். வெரி ஐ குட். லவ் யூ. Love you too. இதில் என்ன ஒரு பியூட்டினா மேடம், அர்ச்சனா வந்து என்னுடைய அம்மா, என்னுடைய பிரதர்ஸு, என்னுடைய பிரதர்ஸோட ஒய்ஃபு, என்னுடைய சிஸ்டரோட டாட்டர் எல்லாருமே இதை பிடிக்கும். சீக்கிரம் பண்ணிடுங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு வந்து எங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டுமே வந்து அர்ச்சனாவுக்கும் அருணுக்கும் உண்டு. ஒரே ஒருத்தர் கூட அப்ஜெக்டே பண்ணல. அந்த மாதிரியான ஒரு பேர். தாலி வந்து நீங்க அப்ப கட்டிக்கோங்க. அதை நாங்க இல்ல 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 நாங்கள் கிளம்பிட்டோம். இல்ல 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 உங்க 3 பேருக்குமே வந்து சம்பேர் இவங்க வந்து ஒரு தேவதையா தான் வந்து தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ அந்த தேவதையோட கால்களுக்கு ஒரு அழகான ஒரு பரிசு கொடுக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ப்ளீஸ் அதை கொடுங்க. அதாவது வாழ்க்கையில நான் வந்து இவ்ளோ பெண்மையா உணர்ந்ததே கிடையாது. பட் ஆனா when these things happen, no, automatically it just comes out, I guess. ஸோ என்னையும் பெண்ணாக உணர வைத்ததுக்கு மிகவும் நன்றி. அது மட்டும் ஒரு பதட்டம் ஒண்ணு தெரிஞ்சுதே. ஆமா, என் முகத்தில் பதட்டத்தை பார்த்தீங்களா? பார்த்தோம். ஏன்னா எங்க அப்பா அம்மா மிஸ்ஸிங். அது ஒரு சின்ன இந்த ஒரு மேடையில இன்னொரு விஷயத்தையும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். சரி, ஐ திங்க் இந்த ஒரு மொமெண்ட் அப்படியே கேப்சர் பண்ணி ஒரு ஃபேமிலி போட்டோ நீங்க வந்து இந்த மொமெண்ட்ல உங்களுக்கு கிரியேட் பண்ணி தரணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ். Galata presents Arun Prasad Fans Festival, presented by GT Holidays, South India's #1 travel brand. Co-presented by MCR Pure Cotton Club, formals and casual shirts. Powered by Sunland, பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil மற்றும் வேலம்மாள் Nexus. Associate sponsor Darling, 2025 New Year deals, latest smartphones at lowest EMI. Hospitality partner We Spaces, moments made magical.